நிகழ்தகவு. சிறுமிக்கு தாலி கட்டி ஒரு நாள் மட்டும் கணவன் மனைவி போல் வாழ்ந்தால் ஆயுள் அதிகரிக்கும் என கூறிய ஜோசியர். அப்படி செய்யாவிட்டால் தனது கணவர் அல்பாயுசில் போய்விடுவாரே என நினைத்து வருத்தப்பட்ட மனைவி. தெருவில் விளையாடி கொண்டிருந்த 14 வயது சிறுமியை நைசாக தங்களது வீட்டுக்கு அழைத்து சென்று இரவோடு இரவாக நாசமாக்கிய தம்பதி. 4 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு எப்படிப்பட்டது? தம்பதிக்கு வழங்கப்பட்டுள்ள தண்டனை விவரங்கள் என்ன? ஸ்கூலு லீவுங்கிறதுனால கிராமத்தில் உள்ள சிறுமிகளோட தெருவில் விளையாடிட்டு இருந்திருக்காங்க 14 வயசு சிறுமி. கருகருன்னு இருட்டினதும் விளையாட்டை முடிச்சுட்டு எல்லா சிறுமிகளுமே தங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் 14 வயசு சிறுமி மட்டும் வீட்டுக்கு போகலை. விளையாட போன மகளை இன்னும் காணோமேன்னு பதறின தாயும் தகப்பனும் பக்கத்து வீடு, மேலத்தெரு, கீழத்தெருன்னு ஒரு இடம் கூட விடாம ஊர் முழுக்க தேடி இருக்காங்க. பக்கத்தில் உள்ள காடு கரையில் உள்ள கிணத்து பக்கம் கூட போய் பார்த்துருக்காங்க. அப்படியும் சிறுமி கிடைக்கல. நடுராத்திரி ஆகி போச்சு. இதுக்கு மேலேயும் அமைதியா இருக்கிறதுல புண்ணியம் இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்துருக்காங்க. அடுத்து கிராமத்துல காவலர்களும் முகாமிட்டு சிறுமியை தேடும் பணியில இறங்கியிருக்காங்க. இதுக்கு மத்தியில அதிகாலையில சேவல் கூவற நேரத்துல சிறுமி தெரு வழியா நடந்து வந்திருக்காங்க. அதை பார்த்த ஊர் மக்கள், உன் பொண்ணு வந்துட்டா நீ வருத்தப்படாதுன்னு சந்தோஷமா சிறுமியோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா என்னதான் பொண்ணு பத்திரமா வந்தாலும் நடக்கக்கூடாத விஷயம் நடந்திருக்குங்கிறது ஊர் மக்களுக்கும் தெரியல, சிறுமியோட தாய் தகப்பனுக்கும் தெரியல. முகம் சோர்ந்து நடக்க முடியாம நடந்து வந்த சிறுமிய, எங்க போன, வீட்டுல அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா, நைட்டு முழுக்க தனியா வெளியே போற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியான்னு சிறுமி கிட்ட ஆளாளுக்கு கேள்வியா கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்ப சும்மா கத்தாதீங்கம்மா, சுத்தி நின்று கேள்விக்கு மேல கேள்வி கேட்டா சிறுமி எப்படி பதில் சொல்லுவாங்க? நாங்க விசாரிச்சுக்கிறோம், எங்களோட வேலையை நீங்க பார்க்காதீங்கன்னு காவலர்கள் கத்துனதும் ஒட்டுமொத்த மக்களும் கப்சிப்புன்னு வாய மூடியிருக்காங்க. அடுத்து சிறுமி கிட்ட அமைதியா விசாரணை நடத்திருக்காங்க போலீஸ். அப்போ திண்டுக்கல் பழைய வத்தலகுண்டு ரைஸ் மில் தெருவில் உள்ள அழகுராஜா அவங்க வீட்டுக்கு தன்னை பைக்ல கூப்பிட்டுட்டு போனதாகவும், கதவை அடைச்சு போட்டுட்டு விடிய விடிய தங்கிட்ட தவறா நடந்துகிட்டதாகவும், நைட்டு நடந்த விஷயத்த வெளியே சொன்னா கொன்னுருவேன்னு மிரட்டி அனுப்பியதாகவும் சொல்லி விம்மி விம்மி அழுதுருக்காங்க சிறுமி. அதை கேட்டு கொந்தளிச்ச ஊர் மக்கள் அழகுராஜா வீட்டுக்கு கட்ட, கம்பு, அருவா, கத்தியோட ஆக்ரோஷமா போயிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னால வண்டியை வேகமா முறுக்கின போலீஸ் அழகுராஜாவையும் அவனோட மனைவி ராமலட்சுமியையும் விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்து நடத்தின விசாரணையில கணவனும் மனைவியும் சொன்ன விஷயம் குண்டை தூக்கி போடுற மாதிரி இருந்திருக்கு. கூலி தொழிலாளி அழகுராஜாவுக்கும் அவனோட மனைவி ராமலட்சுமிக்கும் ஜோசியத்துல அப்படி ஒரு நம்பிக்கை. ஜோசியர் ஒன்னு சொன்னா போதும் கண்மூடித்தனமா நம்பினதோட பரிகாரத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படித்தான் ஒரு நாள் ஜோசியம் பார்க்க போயிருக்காங்க தம்பதி. அழகுராஜாவோட கைரேகையை கண்ணால ஸ்கேன் பண்ண ஜோசியர், உனக்கு ஆயுள் ரொம்ப கம்மிப்பா, நீ வாங்கி வந்த வரம் அப்படி, உன் ஆயுள் விருத்தி அடைய கடைசியா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதை விட்டா வேற ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன ஜோசியரே, தயவு செஞ்சு சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் செய்யறேன்னு அழகுராஜா சொல்லியிருக்கான். அதே மாதிரி ராமலட்சுமியும், என் கணவர் நீண்ட ஆயுளோட இருக்கணும், அதுக்காக என்ன வேணாலும் செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு சிறுமிக்கு பேருக்கு தாலி கட்டி அந்த சிறுமி கூட கணவன் மனைவி போல ஒரு நாள் நைட்டு முழுக்க வாழ்ந்துட்டா ஓ ஆயுள் கெட்டின்னு சொல்லியிருக்காரு ஜோசியர். அதை கேட்ட ராமலட்சுமி, காலம் பூரா என் கணவர் கூட வாழணும், ஒரு நாள் தானே சிறுமி கூட இருக்கட்டும், நானே விட்டு கொடுக்கறேன்னு தியாகி போல பேசியிருக்காங்க. அடுத்து தன்னோட மனைவி கூட பைக்கில் ஊர் முழுக்க சுத்திருக்கான் அழகுராஜா. அப்ப தெருவில் விளையாடிட்டு இருந்த சில சிறுமிகள் வீட்டுக்கு போறோன்னு கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி 14 வயசு சிறுமியும் வீட்டுக்கு கிளம்புறப்ப அந்த சிறுமியை கூப்பிட்ட அழகுராஜாவும் ராமலட்சுமியும், எங்க வீட்டுக்கு வா, கடைக்கு போன உங்க அப்பா ஒரு பொருளை எங்க கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க, அதை வாங்கிட்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பின சிறுமியும் அவங்களோட பைக்ல ஏறி போயிருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகு நடக்க போற விஷயமே வேறன்னு பாவம் அந்த சிறுமிக்கு தெரியல. எங்க அப்பா என்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டுட்டே வீட்டுக்குள்ள போன சிறுமியையும் அழகுராஜாவையும் உள்ள வச்சு பூட்டி வெளிப்பக்கமா தாப்பாள் போட்டிருக்காங்க ராமலட்சுமி. அப்போ சட்டப்பையில இருந்த மஞ்ச கயிறை சிறுமியோட கழுத்துல கட்டின அழகுராஜா வாயை பொத்தி பாலியல் அத்துமீறலை ஈடுபட்டிருக்கான். கத்த கூட முடியாத சிறுமி
சத்தமே இல்லாம கண்ணீர் வடிச்சிருக்காங்க. விடிய விடிய கேடுகெட்ட வேலை செஞ்ச அழகுராஜா விடிஞ்சதும் மஞ்ச கயிறை அறுத்து போட்டுட்டு சிறுமியை அனுப்பியிருக்கான். அதுக்கு முன்னால இங்க நடந்த எந்த விஷயத்தையாவது வெளியே சொன்னா உன்னையும் கொன்னுருவோம், உன் அப்பா அம்மாவையும் கொன்னுருவோன்னு அழகுராஜா ராமலட்சுமி 2 பேரும் சேர்ந்து மிரட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் தெருவழியா நடந்து வந்திருக்காங்க சிறுமி. இந்த சம்பவம் 2021 நடந்திருக்கு. தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்துல இந்த வழக்குல 4 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு வந்திருக்கு. சிறுமியை கடத்திட்டு போய் மிருகத்தனமா நடந்துகிட்ட கணவனுக்கும், சிறுமி வாழ்க்கையை நாசமாக்கி தன்னோட கணவன் ஆயுள கூட்டணும்னு நினைச்ச மனைவிக்கும் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. நிகழ்தகவு